லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இலங்கையின் சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் சில விடயங்கள் குறித்து ஆராயும் லங்காஸ்ரீயின் இது இப்படிக்கு அரசியல். கடந்த காலங்களில் மிகவும் செல்வ செழிப்பாக வாழ்ந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய தற்போதைய நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதாக மாறியிருக்கு. இலங்கையினுடைய நவீன தொட்டகை முனு என்று அழைக்கப்பட்டவர் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. கடந்த காலங்களில் மிகவுமே செல்வ செழிப்பா பலருடைய ஆதரவு பெற்ற ஒரு ராஜாவாக இலங்கையில வாழ்ந்திருந்தார். இருந்தாலுமே கூட தற்போது அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு மாளிகைகள்ல கூட வசிக்க முடியாத ஒரு பரிதாப நிலைக்கு மஹிந்த ராஜபக்ஷ தள்ளப்பட்டிருக்கிறார். இலங்கையினுடைய சமகால அரசாங்கமான அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. அதுலதான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, கடந்த கால முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்களை அதிகமாகவே குறைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியத்தையும் ரத்து செய்யறதுக்கான திட்டங்களை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது ஆராய்ச்சிட்டு வராங்க. அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இவ்வாறான நிலையில தான் மஹிந்த ராஜபக்ஷ இப்போ தங்கி இருக்கிற விஜயராம பகுதியில் இருக்கக்கூடிய அரச இல்லத்துல இருந்து வெளியில செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. கொழும்புல மிகவும் பரபரப்பான பகுதியாக அடையாளப்படுத்தப்படுறது தான் விஜயராம மாவட்ட. அங்க இருக்கக்கூடிய அரச இல்லம் ஒன்றுலதான் தற்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாழ்ந்துட்டு வராரு. இருந்தாலுமே கூட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை குறைக்கிற அனுர அரசாங்கத்தினுடைய திட்டத்தினால அவர் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி பிரிதொரு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறாரு. நாட்டுல கடந்த 30 வருடங்களுக்கு மேலான காலப்பகுதியா ரொம்ப பெரிய ஒரு யுத்தம் நிலவுச்சு. தமிழ் சிங்கள இனங்களுக்கு இடையிலாக நடந்த இந்த யுத்தத்தினால பேரினவாதத்துக்கும் ஈழ தமிழர்களுக்கும் இடையிலாக நடந்த இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. 2005ஆம் ஆண்டு அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு யுத்தம் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்றது போல ஒரு தோற்றப்பாடு அவருடைய ஆட்சி காலம் கொடுத்தது. இது சிங்கள மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்துச்சு. அதே போல 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுற்ற பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சிங்கள மக்கள் நவீன துட்டகை முனுவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு அரசர் போல மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சிங்கள மக்கள் மத்தியில செல்வாக்கு காணப்பட்டுச்சு. இது உலக அரங்கிலையும் கூட இலங்கையுடைய யுத்தத்தை நிறுத்திய ஜனாதிபதியாக, மிக பெரும் செல்வாக்கு மிக்க ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ அடையாளப்படுத்தப்படுறாரு. ஒரு சில நாடுகள்ல மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டாலுமே, அவருக்கு எதிரான தடைகள் விதிக்கப்பட்டாலுமே கூட மிக உலக நாடுகளுடைய தலைவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக கருதி இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய செல்வாக்கில இருந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம், அவர் சார்ந்த சகாக்களுடைய கடுமையான ஊழல்னால மக்களினால துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு துயர வரலாறும் பின்னாட்கள்ல அரங்கேறிச்சு. அவர்களுடைய கடுமையான ஊழல் நடவடிக்கைகள் காரணமாக தான் 2015ஆம் ஆண்டு அவங்க ஆட்சியை இழந்து வெளியில செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறாங்க. 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அதற்கு முன்னரான யுத்த கால வெற்றியை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதியா மீண்டும் வராரு மஹிந்த ராஜபக்ஷ. அவர் ஜனாதிபதியாக வந்த அடுத்த உடனே அரசியலமைப்புல சில அதிரடி மாற்றங்களை செய்யறாரு. அதற்கு பிறகான ஊழல்கள் தான் மிக அதிகரித்ததாகவே காணப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இதன் காரணமாக வெறுப்படைஞ்ச மக்கள் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போது ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன இவர்களுடைய கூட்டு முயற்சியானால உருவான பொது வேட்பாளரா மைத்ரிபால சிறிசேன அன்னம் சின்னத்துல களமிறங்கும் போது அவருக்கு ஆதரவளிச்சு இலங்கை மக்கள் மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியா தெரிவு செய்யறாங்க. இது மஹிந்தவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடியா காணப்படுது. 2015ஆம் ஆண்டு தன்னுடைய அமைச்சரவைக்குள்ள இருந்த ஒரு அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவிடமே தான் தோற்று போனதை மஹிந்தவினால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மஹிந்த ராஜபக்ஷ அப்போ மிக துயரத்துக்கு உள்ளாகிறார். அவர் தோல்வி அடைஞ்ச பிறகு மெதமுலன பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு செல்லும் போது அங்கு திரண்டு இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்கள், பெருமளவான மக்கள் ஒன்று திரண்டு அவரை சுற்றி இருந்து அழுத காட்சிகள்லாம் அப்போ ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது. அதுக்கு
அதுக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்கம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் கடந்த கால ராஜபக்சர்களுக்கு எதிரான ஊழல்களை விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதிரடி கைதுகள்லாம் இடம்பெறுது. அப்போ மைத்ரிபால சிறிசேன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அவர் ஆட்சி காலம் முடியும் வரைக்கும் இந்த வாக்கியத்தை அடிக்கடி பொதுமேடைகள்ல சொல்லுவாரு. ஊழல்வாதிகளை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த பிறகு தான் பதவியிலிருந்து விலகி விடுறதா அடிக்கடி சொல்லி ஊடகங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம தான் ஒரு வாள் வச்சிருக்கிறதாகவும் அந்த வாளுக்கு அரசு ஊழல்வாதிகள் எல்லாருமே இலக்காவாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் பதவி காலம் முடியக்கூடிய அந்த காலம் வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலுமே கூட ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடையிலான உள்ளக மோதல் காரணமா 2018 மீண்டும் ஒரு முறை திடீரென யாருமே எதிர்பாராத விதமா மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவியை அப்படியே தூக்கி கொடுத்தாரு மைத்ரிபால சிறிசேன. இது சர்வதேசத்திலையும் உள்ளக ரீதியிலையும் மிகப்பெரிய பேசு பொருளாக பேசப்பட்டாலும் மீண்டும் வழக்கு தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய பிரதமராக மறுபடியும் தெரிவு செய்யப்படுறாரு. அப்போ ஆட்சிக்குள்ள இருந்த உள்ளக மோதல் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க அப்படின்ற இரு துருவங்களுக்கு இடையிலான உள்ளக மோதல் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு மிகப்பெரிய வித்திட்ட ஒரு காரணியா காணப்பட்டுச்சு. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தான் இலங்கையில அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா காணப்பட்டது. பலவீனமான ரணில் மைத்ரி கூட்டு ஆட்சியினுடைய மிகப்பெரிய விளைவாக 2019 நடத்தப்பட்ட அந்த குண்டு தாக்குதல்ல பெருமளவான மக்கள் உயிரிழக்கிறாங்க. இது காரணமா வச்சு தேசிய பாதுகாப்பு கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கு, தேசிய பாதுகாப்பு மலினப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பிரசாரமாக முன் வச்சு 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறாரு. கடந்த யுத்த காலங்கள்ல பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளராக பதவி வகித்த, அரசு அதிகாரியாக பதவி வகித்த கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய நிர்வாக திறமை மீது எல்லோருக்குமே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு. அவர் அரசியல்வாதியாக கோட்டை விட்டு இருந்தாலுமே கூட நிர்வாக ரீதியாக அவர் ஒரு சிறந்த அதிகாரி அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதே நம்பிக்கையில இலங்கை மக்கள் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வாக்களிச்சு அவரை வெற்றி பெற செய்திருந்தாலுமே கூட அதற்கு பின்னரான ராஜபக்ஷர்களுக்கு இடையிலான உள்ளக மோதல்கள், அமைச்சர் அரசு அதிகாரிகளுக்கு இடையிலான உள்ளக மோதல்கள், அவர்கள் எடுத்த தவறான முடிவுகள் காரணமா 2022 ஆண்டு இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சது மட்டுமில்லாம பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டங்களை நடத்தி அந்த ராஜபக்ஷ ஆட்சியை தோற்கடிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக இலங்கையில தெரிவு செய்யப்படுறாரு. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் அதுவாக தான் காணப்பட்டுச்சு. பொருளாதார சுமை, வாழ்வாதார சுமை தாங்க முடியாத கொடூரத்தை அனுபவிச்ச இலங்கை மக்கள் ஒரு காலத்துல ராஜபக்ஷக்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிச்சாலுமே கூட மஹிந்த மீது இலங்கையுடைய பெரும்பான்மையின மக்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு அப்படியே தான் இருக்கு. இதன் காரணமாக தான் இப்போ அனுர அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வரப்பிரசாதங்களை தகர்த்தெறிஞ்சாலும் அவ்வரப்பிரசாதங்களை வழங்குறதுல பின்னடிச்சாலும் அவருக்கு அந்த அரச வரப்பிரசாதங்கள் வழங்கப்படணும். அவருக்குரிய மரியாதை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொடுக்கப்படணும். அவருக்குரிய பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படணும். யுத்தத்திலிருந்து நாட்டை மீட்ட ஒரு நவீன துட்டகை முனுவா அழைக்கப்படுற எங்களுடைய அரசருக்கு மீண்டுமே அவருக்குரிய அனைத்து சலுகைகளையும் இந்த அரசாங்கம் வழங்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை சிங்கள மக்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம இதுல முக்கியமான பங்குதாரர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா மகா சங்கத்தினர் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட இது தொடர்பான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுற அதே சமயம் மஹிந்த ராஜபக்ஷவுக்காக தாங்களே ஒரு வீட்டை வழங்குறதுக்கு தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வரதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷவுடைய புதல்வரான நாமல் ராஜபக்ஷவுக்கும் அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக தான் அனுராதபுரத்திலிருந்து ஒரு மக்கள் குழுவினர், சிங்கள மக்கள் குழுவினர் மிக அதிகமான உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு இளநீர், தயிர் போன்ற மிக அதிகமான சிங்கள உணவுகளை தயார் செய்து எடுத்துக்கொண்டு மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்கிறதுக்காக விஜயராம இல்லத்திற்கு போயிருக்கிறாங்க. இவங்களோட மிக அதிகமான பௌத்த பிக்குகளும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம ராஜபக்ஷகளுடைய தீவிர விசுவாசிகளான சாகர காரியவசம், திசக்குட்டியாராய்ச்சி உள்ளிட்ட மிக பழைய அரசியல்வாதிகளும் அவர்களோட சேர்ந்து போயிருக்கிறாங்க. அங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, திசக்குட்டியாராய்ச்சி பேசும்போது அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டை மீட்ட நவீன துட்டகை முனு, அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதனால அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று திரண்டு அவருக்கு
அதற்குரிய சலுகைகளை நாங்க பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சிங்கள மக்கள் மத்தியில உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை முன்வச்சிருந்ததுனால சிங்கள மக்கள் இது தொடர்பாக ஆவேசம் அடைஞ்ச ஒரு சில காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. அதோடு மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷவை சுற்றி இருந்து சிங்கள பெண்கள் அழுத காணொலியுமே வெளியில வந்திருந்தது. அதே சமயம் நாமல் ராஜபக்ஷவிடத்துல அண்மையில ஒரு ஊடகத்துல ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இப்படி உங்களுடைய தந்தையாரை அந்த வீட்டில் அரச இல்லத்திலிருந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்க போது நீங்கள் ஏன் உங்களுடைய தந்தையை பாதுகாக்க கூடாது, உங்களுடைய வீட்டில் ஏன் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவரை பராமரிக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பியிருந்தார். அதுக்கு பதில் சொன்ன நாமல் ராஜபக்ஷ, என்னுடைய தந்தை 30 வருஷமா இந்த நாட்டில இருந்த மிகப்பெரிய போரை நிறைவுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு அரசு தலைவர். அவருக்குரிய பாதுகாப்பு மிக பலவீனமான நிலையில இருக்கும் பொழுது அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய தந்தை பாதுகாக்கப்பட வேண்டியவர், ஆனால் அதற்குரிய பாதுகாப்பை என் தனி ஒருவரால தர முடியாது. எனவே என்னால் அவரை பாதுகாக்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம். இதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். என்னால் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க முடியாது. அரசாங்கம் தான் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இருந்தாரு. மஹிந்தவுக்கு ஆதரவான பௌத்த துறவிகளுடைய இந்த செயற்பாடு இலங்கையில ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடுமா அப்படின்ற சந்தேகம் இங்கு பல அரசியல் அவதானிகளுக்கு இருக்கு. இலங்கையில கடந்த காலங்கள்ல ஆட்சி மாற்றங்கள்ல மிக முக்கிய அரசு தீர்மானங்கள்ல பௌத்த துறவிகள் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தி இருந்திருக்கிறாங்க. அதே போலதான் தற்போது அனுர அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடாக மஹிந்தவுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய பிக்குகளுடைய இந்த செயற்பாடு இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகத்தான் இருக்கும். ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு திரைமறைவில் பல சதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுறதா சொல்லப்படுற இந்த நிலையில மகா சங்கத்தினர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக பலமாக நிற்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் எதிர்கட்சிகளுக்கு சிறந்த வாய்ப்பாக தான் அமைய காத்திருக்கு. அதே சமயம் விரைவிலேயே நாடு தழுவிய ரீதியில பௌத்த துறவிகள் அனைவரும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கிறதாகவும் சில செய்திகள் வெளிவந்திருந்தது. எது எவ்வாறாயினும் கூட மஹிந்தவை பாதுகாக்கணும் அப்படின்ற இந்த முயற்சி இலங்கையினுடைய தற்போதைய அரசாங்கமான அனுர அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலா காணப்படுகிறது. அதே சமயம் வடக்கு கிழக்குல தற்போது இலங்கை ராணுவத்தினருடைய பிரசனம் அதிகரிக்கிறதா சொல்லி அங்க இருக்க மக்கள், அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஹர்த்தால் அனுஷ்டிச்சாங்க. இலங்கையினுடைய ராணுவத்தினருடைய பிரசன்னம் வடக்கு கிழக்கு மண்ணில அதிகமாக காணப்படுது. அதற்கான குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்படுது. எனவே வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய அதிகளவான ராணுவத்தினரை வெளியேற்ற கோரி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதா கடந்த காலங்களில் சில செய்திகள் வெளிவந்திருந்தது. இவ்வாறான நிலையில தான் இலங்கை நாட்டை காப்பாற்றிய ராணுவத்தினர், குறிப்பா வடக்கு கிழக்குல இடம்பெற்ற போரின் ஊடாக இலங்கை மக்களை, இலங்கை நாட்டை காப்பாற்றிய ராணுவத்தினருக்கே இப்படி ஒரு நிலையா அப்படின்ற கேள்வியை சிங்கள மக்கள் மத்தியில புகுத்துறதுக்கு ஒரு தரப்பு தீவிரமா முயற்சி செய்துட்டு வருது. இப்படி இருக்க இலங்கையை காப்பாற்றிய ராணுவத்தினருக்கே இப்படி ஒரு நிலைமை இருக்க இலங்கையை காப்பாற்ற மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ தான் தேவை. மஹிந்த ராஜபக்ஷவினுடைய தேவை தற்போது நாட்டில் நிலவரதா ஒரு தரப்பு மக்கள் மத்தியில பிரசாரங்களை மேற்கொள்றதுக்கு தீவிரமா முயற்சித்து வருது. இவ்வாறான சிக்கல்களுக்கு மத்தியில தான் அனுர அரசாங்கத்திற்குள்ளேயும் உள்ளக மோதல்கள் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதா சில செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நிலையில மகா சங்கத்தினர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவா களமிறங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில வடக்கு கிழக்கில இருந்து ராணுவத்தினரை வெளியேற்றணும் அப்படின்னு தமிழர்கள் ஒன்று கூடி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில தான் அனுர அரசாங்கத்திற்கு இது எப்படிப்பட்ட சவாலாக இருக்க போகுது, இது அனுர அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ள போகுது, இதனை தாண்டி எப்படி அடுத்து வரக்கூடிய சில வருடங்களை அனுர அரசாங்கம் எப்படி வெற்றிகரமா நகர்த்த போகுது அப்படின்றதுதான் எதிர்காலத்துல மிகப்பெரிய கேள்வியா இருக்க போகுது. இது போன்று மற்றும் ஒரு அரசியல் சார்காலத்துடன் இணைந்திருப்போம். இது லங்காஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பர்னட்.